ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு வைப்பர் மோட்டோ விளாக். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, வண்டியில் அக்ராபைக் போட்டிருக்கோம். இது போடலாமா வேணாமாங்கிறது தான் இந்த வீடியோ. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த அக்ராபைக் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஒரு கெத்துக்காக போட்டு சுற்றலாம், சவுண்டு வரும், அவ்வளோதான். லுக் வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி ஸ்டாக் சைலன்சர் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இன்ஜின் லைஃப் நல்லா வரும். ஸ்டாக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6000 கிலோமீட்டர் சாலிடாக ஓட்டலாம். தென் நீங்கள் சவுண்டு வேணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டியூக் 390யோட சைலன்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது வாங்கி போட்டு அதில் பின்னாடி மஃப்ளர் வரும், அது மட்டும் வெல்டிங் கல்லில் கொடுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா சவுண்ட் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. நான் ஏன் டியூக்கோட அது போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அது கம்பெனியோட ஒரிஜினல் சைலன்சர்லேருந்து வரதுனால உங்களுக்கு அது நல்லாவே இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே அது சூப்பராக இருக்கும். இதை கம்பேர் பண்ணுறப்போ அது சூப்பராகவே இருக்குது. இதுவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு ஓட்டுறப்போ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வண்டி ஓட்ட தம் வாங்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி முக்கிற மாதிரி இருக்கும். அடைக்காது. எப்படின்னா பிக்கப்பே கம்மியான மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது போட்டு யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். சவுண்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எதுக்கு இது யூஸ் ஆகாது. ஸோ இந்த சைலன்சர் போட்டால் என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லைங்க. சவுண்டு வரும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறப்போ உங்களுக்கு வண்டி கொஞ்சம் சடன் பிக்கப் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் போகப்போ கண்டிப்பாக உட்காந்துரும். டாப் அண்ட் அடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா 5th gear வரைக்கும் நல்லா எதுவுமே லேகாக போயிட்டுருக்கும். 6th போட்டிங்க அப்படின்னா அப்படியே உட்காரும் வண்டி. இதே நீங்கள் ஒரிஜினல் சைலன்சர் போட்டு ஓட்டிங்க அப்படின்னா இந்த லேக் எதுவுமே இருக்காது. மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டிங்க அப்படின்னா 3000 கிலோமீட்டர்லேயே நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இன்ஜின் லைஃப் நல்லா வரும். அப்புறம் மாற்றா முட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜின் வேலை வச்சிரும். ஃபஸ்ட்டு வால்வ் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். வந்துச்சு அப்படின்னா அது கண்டுக்காம முட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜின் பிடிச்சி வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இன்ஜின்லாம் பிடிச்சி வேலை பார்க்குற மாதிரி தான் ரொம்ப ஹை காஸ்ட் ஆகிரும். அதுக்காக தான். ஸோ நீங்கள் ஸ்டாக் சைலன்சரே போட்டுக்கோங்க. எனக்கு வண்டி செலவு பண்ணுறது பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்குவேன், எனக்கு மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் இது போடலாம். மற்றவங்க இல்லை எனக்கு வண்டி மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாக்கே போட்டுக்கோங்க. அதுதான் வண்டிக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. வண்டி எங்கேயுமே எடுத்து போக முடியாது இப்படி போட்டு போகணும் அப்படின்னா. ஸோ அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொடுத்தோம்னா பயந்துகிட்டே இருக்கணும், போலீஸ்ட்டு மாட்டிடுவாங்களா இல்லை ஏதோ ஒன்று ஆயிருமோ அப்படிங்கிற பயத்திலே இருக்கணும். ஸோ அது போட்டால் கூட நமக்கு ஒரு பயம் இருக்காது, அதனால தான். அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன சுற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த அக்ராபைக் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ண முக்கியமாக. எல்லாம் நினைப்பீங்க இவ்வளோ சொல்லிவிட்டு நீ மட்டும் ஏன்டா போட்டிருக்க அப்படின்னு. ஸோ நானுமே அது கழட்டிட்டு ஸ்டாக் தான் போட போகிறேன். ஏன்னா போலீஸ் தொல்லை தாங்க முடியல. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் பண்ணுங்கள். என்ன வீடியோ அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.